ரவீந்திரன் துரைசாமி சார்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கும் ஹிந்தி தெரியும், பொலிட்டிக்கலும் தெரியும், சர்க்கார் கவர்மெண்ட் ஆட்சி அரசு அதுக்கான விளக்கமும் தெரியும். கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட், பரஸ்பர நம்பிக்கையின்மை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கு. இதுதான் எல்லா பிரச்சனைக்குமே கூட்டணி வந்த பிறகுமா இருக்கு, தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. மாநில தலைவரை மாத்தின பிறகுமா இருக்குது. மாநில தலைவரை மாற்றின பிறகு தான் முன்னாவது ஒரு அண்ணாமலை, இப்போ 4 பேர் சிஎம் கேண்டிடேட் இருக்காங்க பிஜேபிக்குள்ள. நம்ம 26ல் முதலமைச்சர் ஆயிரணும்னு 4 பேர் ஆஸ்பிரேஷனோட. பாண்டிச்சேரியா சார் இது? இல்லை, தமிழ்நாடு தான். அவங்க 4 இல்ல 40 பேர் நான் சிஎம் கேண்டிடேட். 4 பேர் தான். நான் 40 போய் சொல்ல முடியாது, 4 எனக்கு தெரிஞ்சனால தான் சொல்கிறேன். அதனால தான் அவங்க இந்த கூட்டணியை கொண்டு போகணுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. அண்ணாமலை மாதிரி அதை கொட்டி கவுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த இது எப்படி பிரேக் ஆச்சுன்னா, அண்ணாமலை 5% உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சியில் சீட்டு கேட்டார். உங்களுக்கு என்ன இருக்குது, 2% தர முடியும்னு எடப்பாடி சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார். அது பிரேக் ஆச்சு. அண்ணாமலை 5% எடுத்தும் காட்டினார். ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி வெரி டஃப் பார்கெய்னர். இதுவரை ஒரு பார்கெனிங்கில் எனக்கு யார்கிட்டமே தோத்ததா இல்லை, ஒரே ஒரு நபரை தவிர. அது பிரேமலாத அம்மையார். கூட்டணிக்கு 1% வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட வராத நிலைமையில அன்னைக்கு 1% வாக்கு இருந்த பிரேமலாத அம்மையாருக்கு தேமுதிக 5 சீட்டு கொடுத்தாரு. இதை தவிர எல்லா இதுலையுமே அவர் டஃப் பார்கெய்னர் தான். பார்கெனிங்ல அவர் தோத்ததா. 2021ல் இதே அலையன்ஸ் இருந்தது சார். அப்போ என்டிஏ கவர்மெண்ட்ன்றது இல்லை, அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை. இப்போ பிஜேபியை இன்சிஸ்ட் பண்ணுது. இப்போ கொயலிஷன் கவர்மெண்ட்டை சொல்கிறாங்களா, இல்லை என்டிஏ டைட்டில் மட்டும் இருக்கும், ஆட்சி அதிகாரத்தை ஏடிஎம்கேல இருக்குன்னு சொல்கிறாங்களா? சீட் ஷேரிங்குள்ள இதுதான் இந்த கொலிஷன் இல்லைங்கிறதும் சீட் ஷேரிங்குள்ள தான் வருது. கோலிஷன் சொன்னாலே சீட் ஷேரிங்கில் நாங்கள் தாமரையில் 11.4% வாக்கு தாமரையில் எடுத்திருக்கோம். எங்கள் கூட நின்ன ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ், இதெல்லாம் மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னது எல்லாம் எங்கள் கூட தான் நிற்கிறாங்க. அரசியல் கூட்டணினா லாபம் வேணும், யாரும் ஏமாறதுக்கு கூட்டணி வைக்க முடியாது. அப்போ உங்களுக்கு 20.4 எடுத்திருக்கீங்க. கிருஷ்ணசாமி வெளியேறிட்டார், முபாரக் இப்போ இல்லை, அப்போ இருந்தார், முபாரக் இல்லை, அப்போ 19.4. இந்த ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோவில் சீட்டை ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் பாஜகவில் ஒரு தரப்போட ஒரு வாதம். எடப்பாடி இதில் என்ன வாதம் வைப்பார், ஒன் டைம் ஓட்டும்பார். அவங்க நீங்கள் டிக்ளைனிங் சொல்லுவாப்பில். ஸோ இந்த இடம் தான் அந்த ஷீட் ஷேரிங்கோட அந்த தகராறு தான் கோலிஷன் கவர்மெண்ட்ங்கிறதுக்குள்ள வருது. இதில் கோலிஷனுங்கிறது தான் அமித்ஷா சொன்னார். கோலிஷனில் 2 விஷயம் இருக்குது சார். அது இடது முன்னணி ஒரு மாடல், எல்டிஎஃப், யூடிஎஃப், வெஸ்ட் பெங்கால், ஜோதி பாசு, கேரளா. அவங்க நம்பர்ஸ் மெஜாரிட்டி, ஃபுல் மெஜாரிட்டி வந்தால் கூட தேர்தலுக்கு முன்பு இருந்த எல்லோருக்கும் சீட்டு, ஒவ்வொரு கான்ஸ்டியூன்ஸுக்கும், நோலப்பன்னம்பாடானுக்கும், நிலநாடாருக்கும் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் மந்திரி கொடுத்துருவாங்க. அது கேரளா. அவங்க ஒரு ஆரம்பத்திலிருந்து சொல்றதே எல்டிஎஃப் சர்க்கார்னு தான் சொல்றாங்க. அது சிபிஎம் சர்க்கார்னு சொல்லிக்கிறது இல்லை. காங்கிரஸ் வந்தா யூடிஎஃப் சர்க்கார்னு தான் சொல்றாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்றது இல்லை. அது ஒரு மாடல். இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற மாடல், பிஜேபி பின்பற்ற மாடல், நரேந்திர மோடி கவர்மெண்ட் டெல்லி மாடல், இந்தியா கவர்மெண்ட் மகாராஷ்டிரா மாடல், சந்திரபாபு ஆந்திரா மாடல் அண்ட் பீகார் மாடல். இந்த எல்லா மாடலுமே ஒரு கட்சி ஆட்சி இல்லை. எல்லா மாடலுமே எல்லா கட்சிக்கும் ஆட்சியை பகிர்ந்து கொடுக்குற கூட்டணி ஆட்சி. பீகார், ஆந்திரா, மகாராஷ்டிரா, டெல்லி. இதுல எதை சார் அமித்ஷா சொல்ல வர்றாரு? நாம எதை தப்பா புரிஞ்சுக்கிறோம்? அமித்ஷா சொல்றது என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்ல வர்றாரு. அதை சொல்லிக்கிட்டு சீட் பார்கெனிங் போனா அவங்க ப்ரொபோஷனேட்டா 11.4 = 19.4ம்பாங்க. எடப்பாடி அதுக்கு தயார் இல்லை. ஸோ இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது சீட் ஷேரிங்கில் உள்ள தகராறு தான். அதில் இதை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா, ஸோ பிஜேபிக்கு அதிகமான எண்ணிக்கையில் சீட்ஸை தரக்கூடாது. உங்களோட எண்ணிக்கை 20, என் எண்ணிக்கை 12%, இந்த ரேஷியோவில் பிரிச்சுக்க கூடாது, அதுக்கு தயாரா இல்லைன்ற இடத்துல தான் இப்போ இந்த புள்ளி ஆரம்பிக்குதுன்றீங்க. இதுதான் அண்ணாவை பற்றியோ ஜெயலலிதா பற்றியோ யாருக்கும் கவலை கிடையாது. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் தான். 12 சீட்டு அண்ணாமலை கேட்டாரு, 6க்கு மேல தரமாட்டான்னு எடப்பாடி எம்பி சீட்டை சொல்றீங்க. எம்பி சீட்டு 2024 330 சீட்டு வரும், 3வது முறையும் ஆட்சி அமைப்பான்னு சொன்ன பிறகு. இப்போ டெல்லி பிஜேபிக்கு என்ன கேனுன்னா, சிபிஎம் பொலிட் பியூரோவில் மேக்சிமைஸ் ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்போ மோடி சப்போர்ட்டர்ஸ் மினிமைஸ் ஆன்டி மோடின்னு சொல்லும்போது ஒரு 19.4% முபாரக்கையும் புதிய தமிழகத்தையும் நான் குறைச்சிக்கிட்டேன். 19.4% ஆன்டி மோடியா போக வேண்டிய ஓட்டு ப்ரோ மோடியா வர்றது ஆல் இண்டியா பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு ஒரு கெயின். இந்த கெயினுக்கு பார்கெயினுக்குள்ள அவங்க எவ்வளவு விட்டு கொடுப்பாங்க? ஸோ தமிழ்நாட்டில் எங்கள்கிட்ட ஒரு பெரிய திராவிட கட்சி கூட்டணியில் இருக்கு அப்படின்னு வட இந்தியாவில் சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயன்படலாம். சரி சார், சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது இப்போதே 1 வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபி ஒரு ஹரியை காட்டுச்சு, ஒரு வேகத்தை காட்டினாங்க இந்த கூட்டணி அமைக்கிறதுல அப்படின்றாங்க. ஏடிஎம்கேக்கு ஒரு தயக்கம் இருந்தது, பிஜேபி கிட்ட ஒரு வேகம் இருந்தது.
இப்போ பலவீனமான நேரத்திலேயே இரட்டை இலை மற்ற இவங்க உட்கட்சி பிரச்சனை இதெல்லாம் பயன்படுத்தி ஏடிஎம்கேவை ஒரு கார்னர் பண்ற முயற்சி ஆயுது. நீங்க கார்னர் பண்றோட முயற்சிங்கிறது இது ஒரு ஆஸ்பெக்ட்னாலும் கூட மக்களவை தேர்தலில் பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேற்றை வாரி வீசிட்டாங்க. ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் கடைசியாக அவர் ஃபாரினுக்கு போகும்போது சொன்ன வார்த்தைகள்லாம் மிக கடுமையான வார்த்தைகள். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவே நம்ம ஒன்றா சேர்ந்தோம்னா அது ஒரு கெமிஸ்ட்ரி வரும், நல்ல ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு புரிதல் இருக்குங்கிற எண்ண ஓட்டம் இருக்கலாம். பட் கூட்டணிக்குள்ள புரிதலுங்கிறது யாருக்கு என்ன லாபம், மெட்டீரியல் கெயின் என்னங்கிறது தான் அதுக்குள்ளே ஓடுது. ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி ஒற்றை தலைமையாக நின்று பிஜேபியை சமாளிச்சிடலாம்னு நினைக்கிறாப்புல. அதில் பிஜேபியில் அந்த கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல உடையணுங்கிறதுல அண்ணாமலை உடைச்சார் 2 தடவையும். உடஞ்சிடக்கூடாது சுமுத்தா போகணுங்கிறதுல இவர் நயனார் நயந்திரன் இருக்கிறாரு. அவரை போல் எம்எல்ஏ ஆசை இல்லை, சீஃப் மினிஸ்டர் ஆசையிலே இது பாண்டிச்சேரி இல்லை, பாண்டிச்சேரியில் கூட ரங்கசாமி தான் இருக்கிறாரு, நமச்சிவாயம் டெப்டி சீஃப் மினிஸ்டராக தான் இருக்கிறாரு. சீஃப் மினிஸ்டர் ஆசையில் எனக்கு தெரிஞ்ச 4 பாஜக தலைவர்கள் இருக்கிறாங்கிறது 100க்கு 100 உண்மை. அதனால் அவங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு இதெல்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவாங்க. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.